ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மூணத்தையும் நீயே ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு சங்க உறுப்பினர்கள்லாம் எனக்கு இந்த விளாகை எடுத்து தர சொல்லி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்ட் விளாகுன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் ஒருத்தனையே மட்டும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னன்னு கேட்குறீங்க, அந்த பனிஷ்மெண்ட் காரணமே இதுதான். ஸோ நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்கன்ற கதையா. நான் வண்டியில் செவனேன்னு போயிட்டு இருந்தேன், குறுக்க ஒரு கௌசிக்கு வந்த மாதிரி ஒருத்தன் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டில் போயிட்டான். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா லைட்டாக வந்து சின்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து இன்னும் சரியாகிறதுக்கு பல நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸான சேலஞ்ச், அதாவது திருப்பதி போன சேலஞ்சில் வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அது யார் என்ன அப்படின்றத இங்கே காட்சியில் போடுறேன், தயவு செஞ்சு என்னன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளச்சேரியில் என்னோடய ஏரியாவில் தான் நான் இருக்கேன். இங்கேருந்து திருவான்மியூர் போகிறோம். ஸோ இன்றைக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மியூர் டு கிளாம்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸில் போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே, டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த கம்பேரிசன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டான நாளாக இருக்குன்னு பர்சனலாக தோணுச்சு. ஸோ பஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 91 95 நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பஸ்ஸும் போகிற ரூட்டுமே செம்ம டிராஃபிக்காக இருக்கிற ரூட்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னுரை இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிவுரையும் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கட் பண்ணுறோம், திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ரெடி, 1 2 3. திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போதைக்கு வந்து அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே தான் நிற்கிறோம். 91 பஸ் தான் வருதா அப்படின்றத பார்த்துட்டு பஸ் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க, நான் மோஸ்ட்லி ஏசி பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ஹை டு லோ அப்படின்ற ஃபேர் கம்பேரிசனையும் பார்ப்போம், ஏசி பஸ் வருதா என்னன்றதையும் பார்த்துருவோம். ஏசி பஸ் வருதுன்னு நினச்சா முன்னாள் ஏசி பஸ் தான் வருது. அதாவது முன்னாள் ஏசி பஸ்னால் முன்னாடி டீசலில் ஏசி பஸ்ஸாக இருந்தால் இப்போ நான் ஏசியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் வருது. டீலக்ஸ் 1, டீலக்ஸ் நம்பர் 2. நம்ம எதிராக்கிற பஸ் மட்டும் வரமாட்டேங்குதே, பின்னாடி தானே பார்த்தேன். 1 hour later. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு முன்னாள் ஏசி பஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த தான் இருக்குது. வாங்க ஏறிக்கிடுவோம். மணி 12:55. கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பியிருக்கோம். வேளச்சேரியிலேருந்து கிளம்பும்போது மணி 12, இங்கேருந்து 12:55. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், ஏசி பஸ்ஸுக்கு கிடைக்கல. அதனால தான் முன்னாள் ஏசி பஸ்ஸாக பிடிச்சாச்சு. அண்ட் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 39 rupees, திருவான்மியூர் டு கிளாம்பாக்கம். நல்லா டயத்தை பார்த்துக்கோங்க, டிக்கெட்டு கொடுத்த டயம். ஓகே, இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சா இன்றைக்கும் டிராஃபிக் தான். అక్కడ చూడండి, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் திருவான்மியூர் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் கூட்டம் 3 பேர் தான் மொத்தம். இதுக்கப்புறம் தான் கூட்டம் ஏறுன்னு நினைக்கிறேன். 25 ரூபா ஒரு ஆளுக்கு. இப்போ நம்ம போகிற 91 பஸ்ஸும் சரி, இனி நம்ம அடுத்து வரப்போகிற 95 ரூட் பஸ்ஸும் சரி, காமனாக ஷேர் பண்ண ரூட்டில் இது வந்து ஒரு ஹாஃபுங்க. ஏன்னா இப்போ இதுவரையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பஸ்ஸுமே காமனான ரூட்டை தான் ஷேர் பண்ணும். நம்ம யூடர்ன் எடுத்து திறப்பாக்கம் பிஎஸ்ஆர் மால் வழியாக நம்ம வந்து குரோம்பேட் ரோட ஜாயின் பண்ணிடுவோம், விச் இஸ் 200 feet ரேடியல் ரோடு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் வழியாக வரும். அதை நீங்கள் போக பார்ப்பீங்க. இப்போ இதுவரையும் காமனாக வந்தோம், இதுக்கப்புறம் யூடர்ன் அடிச்சு திறப்பாக்கம் பிஎஸ்ஆர் மால்லேருந்து 200 feet ரேடியல் ரோடில் ஜாயின் பண்ணிடுவோம்.
அதான பார்த்தேன், என்னடா இந்த ரூட்டு எட்டையுமே ஓரளவு கூட்டமாக இருக்குமே, இன்னைக்கு காலியாக இருக்குதுன்னு பார்த்தா பேக் டு பேக் 2 பஸ் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுதான் ரீசன். ஸோ திருவான்மியூர்லேருந்து குரோம்பேட் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆகிருக்குதுங்க. விச் இஸ் ஓகே டைம் தான். இதே டிராஃபிக்கான சமயம் வந்திருந்தோம், இதுக்கே 1-1.25 மணி நேரம் ஆகிருக்கும். என் லைஃப்பில் இவ்வளோ பகலில் இந்த ஏரியா இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து இன்றைக்கி தாங்க நான் பார்க்குறேன். பல ஆண்டு காலமாச்சு. கோவிடுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் நான் ஃப்ரீயாக இருந்து பார்த்தது இப்போ தான் நான் பார்க்குறேன். வாவ், கரெக்டாக அதாவது திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் வர பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. கரெக்டாக 12:40 டைமு தாம்பரமே வந்துட்டோம். இன்னும் நமக்கு அடுத்து 2 மெயினான சாப்பிட்றோம். ஒன்று வண்டலூர், இன்னும் அடுத்து அவ்வளோதான் கிளாம்பாக்கம் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர்லேயே முடிச்சு விட்ருவாங்க போல் இருக்குது. நம்ம ஊர் வண்டி தான் சிட்டா பறக்குதுப்பா. ஷார்ப் 1 ஹவர் தாங்க, எக்ஸாக்டாக 1 ஹவர் வந்தாச்சு. KCBTK. இப்போ 12:55க்கு திருவான்மியூர்லேருந்து கிளம்பினோம். 1:55க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் வந்தாச்சு. சரியாக 1 ஹவருங்க. நம்ம திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 12:55க்கு கிளம்பணும். இங்கே 1:55க்கு நம்ம வந்திருக்கோம். எக்ஸாக்டாக 1 ஹவர் சூப்பரான ஜேர்னி 91ல் முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த விளாக் முடியல, அடுத்த ரவுண்டு இருக்குது. அது எந்த பஸ் அப்படின்றதையும் பார்த்துருவோம் வாங்க. 15 minutes later. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2:05 ஆகுதுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி பஸ்ஸாக நிற்கும். அந்த இடத்துல நிற்கிது 95X எலக்ட்ரிக், டீசல் விசஸ் எலக்ட்ரிக் மாதிரி இருக்குது இந்த கம்பேரிசன் வீடியோ. ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம். ரிட்டன் திருவான்மியூருக்கே போகிறோம். அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் வழியாக போவோம். இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸு கிடச்சிருச்சு, வாங்க அப்படியே ஏறுவோம். கூட்டத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. ஸோ நம்ம வந்து 91 பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவான்மியூரில் ஆரம்பித்து SRP டூல்ஸு, BSR மால் இருக்குது பார்த்தீங்களா, துறப்பாக்கம், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் பல்லாவரம் ரேடியல் ரோடு எடுத்துரும். ஸோ அந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விநாயகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும் அது உள்ள. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் ஜாயின் பண்ணி, குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் முன்னாடி இருக்க பாலத்தில் ஜாயின் பண்ணி, அங்கேருந்து குரோம்பேட்டு, தாம்பரம், பெருங்கலத்தூர்னு கிளாம்பாக்கம் வந்துடும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 1 ஹவர் ஆச்சு, சண்டே ஒரு ஃப்ரீ டைமில் வரும்போது. ஸோ இந்த 95X வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாம்பரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போயிட்டு சோழிங்கநல்லூர் போய் சோழிங்கநல்லூர்லேருந்து நமக்கு துறப்பாக்க ஜாயின் பண்ணி வரும். ஸோ காமனான ரூட் ஷேரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு, அதாவது 95Xக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும், அதாவது கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வரை காமனான ரூட்டு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா துறப்பாக்கத்துலேருந்து, அதாவது BSR மால்லேருந்து திருவான்மியூர் வரை காமனான ரூட்டு. நடுவில் இருக்கிற ரூட்ஸ் தான் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும், மற்றபடி மோஸ்ட்லி வந்து காமனான ரூட்டு தான். இந்த பனிஷ்மெண்ட் பிளாக் வேறு பண்ணி ஒரு மாதிரி கடுப்பாகுதுங்க.
ஸோ இந்த பனிஷ்மெண்ட் vlogக்காண்டியாவது கொஞ்சம் கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 59 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸை ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப்பு அண்ட் நம்மளோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரியா மணி 2:15 கிளம்பி ஆச்சு. ஸோ 95Xோட ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரூபா கிளாம்பாக்கம் டு திருவான்மியூர். ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸு அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ஃபேர் கணக்கு தான் வரும். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரூட்டு தான். 91 பஸ்ஸில் நம்ம என்ன ரூட்டில் ஃபாலோ பண்ணோமோ அதே ரூட்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். கூட்டம் ஆக்குபென்சியை பொறுத்தவரை வண்டலூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 95% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபுல்லு, இதுக்கெல்லாம் ஸ்டாண்டிங்லேயே போயிடுச்சு. பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே வந்தோம், அதாவது குரோம்பேட் வழியாக தாம்பரம் வந்தோம். ஸோ 95Xை பொறுத்த வரைக்கும் வந்து தாம்பரம் ஈஸ்ட்டு போகிறது. அதனால் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே வந்து இங்கேருந்து பாலை ஏறி ரைட்டில் கட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம 91 ரூட்டில் வரும்போது ரோடு நல்லா ப்ராடாக இருந்துச்சு, டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த ரூட் அப்படி இருக்காது, ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் வேளச்சேரி, பள்ளிக்கரணை போய் வேளச்சேரி, அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்து லெஃப்ட் எடுத்தோன்னா சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் போய் சோழிங்கநல்லூர் போவோம். ஒரு வழியாக கோயமார் ரோட்டில் ஜாயின் பண்ணியாச்சுங்க. அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சுல, பஸ் அப்படியே சைடில் கரப்பா பூச்சி மாதிரி கவுந்து கிடந்துருச்சு. அதில் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். எங்கே யூட்டர்ன் அடித்தோமா 91 பஸ்ஸில் அங்கேயே நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து காமன் ரூட்டு தான். ஸோ நேராக அவங்கள வந்து திருவான்மியூரில் மீட் பண்ணுறேன். சரியாக மணி 3:45 திருவான்மியூர் வந்தாச்சு. 1.5 மணி நேரம் ஆகிருக்குது. வந்தாச்சுங்க ஒரு வழியாக திருவான்மியூருக்கு. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ 1.5 மணி நேரம் டைம் ஆகிருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, 1/4 மணி நேரம் வந்து அந்த நடுவில் சோழிங்கநல்லூர் கிட்ட அந்த HCL கிட்டே ஒரு டிராஃபிக்கில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். அதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பேக் டு த பேஸுங்க. ஸோ எங்கே ஆரம்பித்தனோ அங்கே தான் முடிப்பேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் எங்கே ஆரம்பிக்கிறேனோ அங்கே தான் முடிக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சை பொறுத்தவரை வின்னர் வந்து 91 அறிவிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா டைமிங். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1 hour தான் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது வின்னராக வந்து 91 அறிவிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தெளிவான டைம் டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ திருவான்மியூர்லேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு 1 hour, அதேமாதிரி 95Xல் கிளாம்பாக்கத்துலேருந்து திருவான்மியூர் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes. மேபி ஒரு 15 minutes வந்து நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களில் குறைச்சிக்கலாம் அப்படின்னாலுமே 15 minutes நமக்கு கேப் இருக்குது.
அண்ட் ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95X தான் வந்து வின்னர். ₹2 தான் டிஃப்ரென்ஸ், 37 rupees அப்படிங்கிறதுனால. ஏன்னா இங்கே 91 வந்து 39 rupees. ஸோ இந்த ₹2 அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக 91 வின்னர். ப்ரைஸிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95X தான் வின்னர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சேலஞ்சோட ரிப்போர்ட் இல்லை அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். திஸ் இஸ் த திங். பட் இது வந்து ஒரு சண்டேல நான் ட்ரை பண்ணதுனால இந்த டைமிங் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. மேபி இப்போ நான் ஒரு ஒர்க்கிங் டேல போனேன் அப்படின்னா மேபி இந்த டைமிங் கூடலாம், கண்டிப்பாக கூட தான் செய்யும், குறையெல்லாம் செய்யாது. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ நான் நடுவில் சொன்னது எல்லாமே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டடா.